ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மாவையும் பார்வதியும் மாயா போட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறவாவது நீங்கள் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எந்த வித பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்னுமில்லாது நீங்கள் நல்லபடியாக யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகி அங்கேருந்து வராங்க. எங்கே பெரியம்மா போகிறீங்க அப்படிங்கும்போது, என்ன 3 பேர் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அதை ஒன்றும் இல்லை பெரியம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி பெரியம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கவும், நான் கோயிலுக்கு தான் போகிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், உங்கள் பெரியப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்போ கூட பெரியம்மா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுடைய புத்தி உங்களுக்கே வராமல் போச்சுது. இதுக்கு பிறவாது உங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல புத்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு உடனே அவங்க 2 பேரும் கோவத்தோடு இருக்கிறாங்க. மாயா போனதுக்கப்புறமா பார்வதி சொல்கிறாங்க, என்னக்கா அவங்கள பார்த்து இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு போகிறா, நீங்கள் என்னென்னா பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இவளுக்கு நான் ஒரு முடிவு கேட்டுறேன், இவளுக்கு முடிவு கேட்டதுக்கு வீட்டில் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேறு யாரும் கிடையாது, தனா தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும் உடனே அவங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம், இது நல்லா தான் இருக்குது யோசனை அப்படிங்கும்போது, தனாவை வச்சு இவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் சீனு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் நேராக ஒரு ஃபோட்டோ கடைக்கு தான் வராங்க. அங்கே வந்துட்டு தனாவும் கார்த்தியும் சேர்ந்துருந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை ஒன்று சேர்த்து ஃப்ரேம் பண்ணி தர சொல்கிறாங்க. உடனே அவங்களும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரத்தில் தருவீங்க அப்படிங்கும்போது, 1 மணி நேரம் காத்துருங்க, நான் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு போட்டு தந்துடுது அப்படிங்கவும், அப்படியா சரி, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவீங்களான்னு கேட்கும்போது, தாராளமாக நாங்கள் அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வர சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் இவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒரு அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா அந்த பையன்கிட்ட பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரிக்கே அந்த வீட்டில் நீ இந்த மாதிரி சொல்லிடு அப்படிங்கவும், அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ சிவா அண்ணா இன்னைக்கு அந்த தண்ணி டேங்க் வைக்கிறதுக்காக பேசணும், அதுக்காக பஞ்சாயத்தில் உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா குருவரன் வராங்க. குருவரன் வந்ததுமே, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கவும், வாப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கிறம்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த கார்த்தியோட விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, உடனே ரகுராம் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. அம்மா கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி முடிவெடுத்தேன், ஆனால் கடைசி நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சுது, நீ கூட கேள்விப்பட்டிருப்பேல அப்படிங்கும்போது, ஆமாப்பா அதுக்கப்புறம் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சரி எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, கார்த்தியை பற்றி என்னன்னாலும் நீ விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும், அப்போ குருவரனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குருவரன் மாயாவை பார்க்குறாங்க. மாயா கிட்ட தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும்னு சொல்லவும், அப்போ பத்மாவும் பாரதி அங்கே இருக்கவும், சரி மாயா கொஞ்சம் தனியாக வாங்க, உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மாயாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க, என்னது மாயா கிட்ட இவர் என்ன விசாரிப்பார் அப்படிங்கும்போது, அது தானே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா கிட்ட அவங்க கேட்குறாங்க, கார்த்தியும் தனாவும் தான் காதலிச்சாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, உடனே மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தியும் தனாவும் காதலிச்சது உண்மைதான் அப்படிங்கும்போது, அப்புறமே எதுக்காக நீங்கள் கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்திட்டு நீங்கள் கதிரை தாலி கட்ட சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் தான் காரணமாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் கதிரை தனா கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன், ஏன்னா கார்த்தி நல்லவன் கிடையாது, அவன் பொம்பளை விஷயத்தில் ரொம்பவே மோசமானவன், அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படிங்கவும், சரி நீங்கள் வித்யாவுக்கு கார்த்தி கடைசியில் லெட்ரு கொடுத்தாராம, அது உங்ககிட்ட தான் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வித்யா தனாவுக்கு லெட்ரு கொடுக்கறதுக்காக அதாவது கார்த்தி லெட்ரு கொடுத்து விட்டுருக்காரு, அதை தனாட்ட கொடுக்கறதுக்காக வரும்போது நான் அந்த லெட்டரை வாங்கிட்டேன், வாங்கினதுக்கு அப்புறமா தனாட்ட கொடுத்து தான் நீ கார்த்திகிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லவும், அவளும் சொல்லியிருந்தேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்போ நீங்கள் தனா கிட்ட அந்த லெட்டர் விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தனா கிட்ட அந்த லெட்டர் விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் கேட்கும்போது, அந்த லெட்டரில் ராத்திரி 10 மணிக்கு பண்ண வீட்டுக்கு வா, தனியாக உன்னை சந்திக்கணும், உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த லெட்டரில் எழுதியிருந்தா, நான் தனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்படிங்கவும், எதுக்காக நீங்கள் சொல்ல மறைச்சிங்க அப்படிங்கும்போது, என்ன இருந்தாலும் சரி தான் தனாவுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தா அது ரொம்பவே அசிங்கமாயிரும், அதுக்காக தான் நான் சொல்ல மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் கார்த்தியை பார்க்கறதுக்காக பண்ண வீட்டுக்கு போனீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் பண்ண வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புனேன், ஆனால் பெரியம்மா என்னை தேடி வந்தாங்க, பாதி வெளியிலே போகும்போது என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ண வீட்டுக்கு போகவும் இல்லை கார்த்தியை சந்திக்கவும் இல்லைன்னு கேட்கும்போது, இல்லை நான் சந்திக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை
வீட்டுக்கு வரல, பக்கத்து கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து, அதனால பெரியம்மா வந்து மனசு சரியில்லை, வா நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கோயிலுக்கு தான் போனோம். போனதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து இவங்க குருவரன் வந்து நம்புற மாதிரிக்கும் இருக்கிறாங்க, நம்பாத மாதிரிக்கும் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து மாயா சொன்னதை வந்து நம்பினாங்களே இல்லைன்னு சொல்லி தெரியல. அப்போ குருவரன் கேட்குறாங்க, நீங்கள் வந்து கார்த்தி பற்றி பொம்பளை விஷயத்தில் ரொம்பவே அவன் தப்பானவன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்போ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கல்யாணத்தை மண்டபத்திலே வச்சு சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை அப்படி சொன்னாக்கி எங்கள் பெரியப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் தனாவும் லவ் பண்ண விஷயம் எங்கள் பெரியப்பாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. அவரே 2 பேருக்கும் வந்து நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதாக தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து யாருக்கிட்டுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ குருவரனும் வந்து அவங்க மாயா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து பத்மாவும் பார்வதி அந்த ஃபோட்டோக்காக காத்துட்ருக்கவும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் வராங்க. வந்துட்டு தனாவை அழைச்சி அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இது மாயா தான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்ததுமே தனா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயான்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ மாயா வராங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் ஃபோட்டோவை ரெடி பண்ணுன? ஏற்கனவே என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கிற, இன்னும் வெறுப்பேற்றதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ மாயா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் அது ரெடி பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு அலையுத? ஏற்கனவே என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணினது பத்தாதா? இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என்னை வெறுப்பேற்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மாயா எவ்வளோ சொன்னாலும் வந்து தனா கேட்குற நிலைமையில இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருது, இவங்க 2 பேரும் தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் தனா விஷயம் தெரியாமல் மாயா தான் இந்த மாதிரிக்கு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.